பிரபுதேவா நடிச்ச படத்துல இப்போ ஒரு லேட்டஸ்ட் சாங் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. போலீஸ்கார மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டா லத்தியால அடிப்பார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வெரைட்டியான மாப்பிள்ளைகளை சொல்லி சொல்லி கடைசியில சொல்லுவாங்க, எந்த வேலை வெட்டியும் இல்லாதவன் மிச்சத்தினுக்கிட்ட உட்காந்துருக்குமே காமிப்பாங்க, அவன் தான் வீட்லயே இருப்பான் அப்படின்னு. இப்ப என்னன்னு தெரியல, ஆனா உண்மையா தான் இருக்கு. அந்த பாட்டை பார்த்து பிள்ளைங்க அந்த மாதிரி போகுதுங்களா இல்ல பிள்ளைங்களை வச்சு அந்த பாட்டை எடுத்திருக்காங்களான்னு கணிக்கவே முடியாது. ஒரு டைமிங்ல பொண்ணு பாக்குறாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நல்ல வரன் அமையணும்னு சொல்லிட்டு ஊர் ஊரா அலைவாங்க, தெரு தெருவா விசாரிப்பாங்க. பையன் படிச்சிருக்கானா, சொத்து பத்து இருக்குதா, நிலங்களும் இருக்குதா, என்ன வேலை பார்க்குறாரு, தண்ணி அடிப்பாரா, தம் அடிப்பாரா, பொண்ணுங்க பழக்கம் இருக்குதா, பாக்கு போடுவாரான்றது முத கொண்டு யோசிப்பாங்க. ரோஜா பாக்கு போட்டா கூட கொடுக்க மாட்டாங்க ஒரு காலத்துல பொண்ணு. ரோஜா பாக்குனா கூட அப்ப அந்த டைமிங்ல வந்து நிறைய பேர் அது தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தா தண்ணி, கஞ்சா, அபின்னு எல்லாத்தையும் சேர்த்து மொத்த செயல்பாடு இருக்க ஒருத்தவங்க தான் அந்த பொம்பளை பிள்ளைய லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணணும்னு முட்டதுங்க. இது எந்த கலாச்சாரத்துல இப்படி மாறினாங்கன்னே தெரியல. இந்த போன் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப இவ்வளவு பிரச்சனை நடக்குதா இல்ல முன்னாடியே இந்த மாதிரியான ட்ரெண்ட் ஓடிக்கிட்டு இருந்துச்சான்னு தெரியல. இதை போய் ட்ரெண்டுன்னு சொல்றதுக்கும் கேவலமா இருக்குது. புலின்னு சொல்லிட்டு அந்த படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுல கூட இருக்கவர் சொல்லுவாரு, பாக்குற படத்துலயும் சரி வாழ்க்கையிலயும் சரி வேலை வெட்டி இல்லாதவன் சும்மா இருக்கவனத்தை தேடி தேடி லவ் பண்றாளுன்னு சொல்லி அதுல ஒரு வசனம் வரும். ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம நேரடியா கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற விஷயம், நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏடாகும். நல்லா படிச்சு நல்லா ஸ்டேட்டஸ்ல இருக்க பையனை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவன் சும்மா இருந்தா போதும்ட்டு அவனோட சேர்ந்து இதுகளும் சும்மா சுத்துருக்க. புவாக்கு என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப எங்க பார்த்தாலும் பாருங்களேன், இன்ஸ்டாகிராம்ல லவ் பண்ணி ஓடி போய் 3 மாசத்துல விட்டுட்டு போயிட்டான், 4 மாசத்துல லவ் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டான், 5 கல்யாணம் பண்ணியிருக்கான், 6 கல்யாணம் பண்ணியிருக்கான். இதுதான் ஓடுது. கொஞ்சம் பொறுமையா இருந்தா வீட்டுல பேரண்ட்ஸ் பார்த்து கட்டி வைப்பாங்களே, அந்த எண்ணமே இருக்க மாட்டேங்குது. கட்டுப்பாடு மீறி இந்த மாதிரி நடக்குதா இல்ல கட்டுப்பாட்டு சொல்றதுனால இந்த மாதிரி நடக்குதான்னு தெரியல. ஆனா நம்ம மக்கள் மேல ஒரு தவறு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு வீட்டுக்குள்ள குழந்தைங்க மனைவி எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு மனசை விட்டு பேசின காலம் போயிருச்சு. இப்ப எல்லாம் பார்த்தா ஆளுக்கு ஒரு ரூம்ல ஆளுக்கு ஒரு போனை வச்சுக்கிட்டு டிவியில வந்து அம்மா அப்பாவும் டிவியில முழுகிடுவாங்க, இல்லாட்டி போன்ல முழுகிடுவாங்க. பிள்ளைங்க வந்து போனை தீட்டு உள்ள போய் உட்காந்துக்குங்க. அது என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு இவங்களுக்கும் தெரியாது, இவங்களும் தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணமும் இருக்காது இவங்களுக்கு. என்னைக்காவது பையன் ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது தான் என் பையன் ஐயோ ஆக்சிடென்ட் ஆயிட்டான் அப்படின்ற எண்ணம் வருது. அவன் வண்டி கேட்கும் போது அவனுடைய ஆட்டத்துக்கு வண்டி வாங்கி கொடுக்கறது, போன் கேட்கும் போது அவனுடைய அதாவது நம்மளுடைய வருமானத்தை பார்த்து இந்த செலவு செய்யணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் இல்லாம பிள்ளைகளை வளர்த்துறது. இதுதான் நம்ம குடும்பத்துடைய சூழ்நிலை. இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க வளரணும், வாழ்க்கையை வந்து அமைச்சிக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் இருக்க மாட்டேங்குது. இவங்களும் சொல்றதே கிடையாது. ஒரே பையன் தானே இல்ல ஒரு பையன் ஒரு பொம்பளை பிள்ளை தானே நம்ம பிள்ளையும் தானேன்னு சொல்லிட்டு கேட்கறது எல்லாம் வாங்கி கொடுக்கறது. மாச வருமானமே பாத்தீங்கன்னா ஒரு சில வீடுகள்லாம் பார்த்துருப்பீங்க, வெறும் 20,000 ரூபா தான் மாச வருமானமா இருக்கும். ஆனா மாசத்துக்கு ஒரு 30,000 ரூபா லோன் கட்டுற அளவுக்கு ஒரு வண்டியை வாங்கி கொடுத்துருப்பாங்க, 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கு. சாதாரணமா ஒரு பையன் வேலைக்கு போற பையனுக்கு வாகனம் தேவை அப்படின்னா அவனே பாத்தீங்கன்னா ஒரு 25,000 செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கி ஓட்டிட்டு போயிடுவான். ஆனா சும்மா ஊரை சுத்தி வரவே, வேலைக்கும் போக மாட்டான், காலேஜுக்கும் போக மாட்டான், இங்கிட்டு போய் அங்கிட்டு ஒரு பிள்ளைய தூக்கிட்டு அங்கிட்டு சுத்திட்டு வந்தது இறக்கி விடுறதுக்காண்டி 2 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கி தராங்க இன்னைக்கு பேரண்ட்ஸ். அந்த 2 லட்ச ரூபாய் பைக் எங்க இருந்து வாங்கி தராங்க? ஒண்ணு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை எக்ஸ்ட்ராவா வட்டி கட்டணுமேன்ற ஒரு கவலையோட, ஆனா பையன் கேட்கிறானேன்றதுக்கு ஒண்ணு வாங்கி கொடுக்கணும். இல்ல அப்படின்னா கண்டிப்பா அவன் பிளாக் மணி வச்சிருக்கவனா தான் இருக்கணும். இல்லைன்னா 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா போட்டு பிள்ளைக்கு வந்து அவ்வளவு செலவு பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க எந்த பேரண்ட்ஸும். ஒண்ணு பாசத்துல செய்யணும், இல்ல அப்படின்னா பணம் இருக்கேன்னு செய்யணும். இந்த பிளாக் மணி நிறைய உலாவுற வீடுகள்லயும் இந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா பையன் எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறது, பொண்ணு எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறது. இப்போ நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்க நிறைய பேரை பார்த்துட்டேன் நானும். தொழில் சம்பந்தமா வீடியோ போடுறவங்க எல்லாரும் வச்சிருக்கிறதுனா சாதாரண போன் தான், ஒப்போ விவோ இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஆனா இந்த மேக்சிமம் பாருங்களே, காசு எப்படிதான் பொருள்னு தெரியாது, எல்லாம் ஐபோன். கிட்டத்தட்ட 75 இல்லாட்டி 1 லேக் வர மாதிரி ஒரு ஐபோன் கையில வச்சிருப்பாங்க. ஆனா பேரண்ட்ஸ் மட்டும்தான் ஒர்க் போய்கிட்டு இருப்பாங்க. பிள்ளைங்க வந்து ஒர்க் போறதுக்குன்னா வேலையெல்லாம் இருக்காது, சும்மா காலேஜ் போறேன்னு சுத்திட்டு வருதுங்க, இல்ல பார்ட் டைம் சொல்லிட்டு எங்கிட்ட சுத்திட்டு வருது. நான் நிறைய பார்த்துட்டேன். மாசம் வெறும் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு பையன் கையில 3 லட்ச ரூபாய்க்கு வண்டி இருக்குதுன்னா இன்னைக்கு அது யாருடைய தவறு அப்படின்றத பேரண்ட்ஸும் யோசிக்கணும். இப்போ நாங்க வச்சிருக்கிறதுனா பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் வண்டி தான். நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது செகண்ட் ஹேண்ட் வண்டி தான் ஸ்டார்ட் பண்ணேன். வெறும் 15,000க்கு வாங்கின வண்டி. அதை வச்சுதான் கிட்டத்தட்ட ஒரு 6-8 வருஷத்துக்கு என்னுடைய வாழ்க்கை ஓடிச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹேண்ட் பைக் தான் எடுத்தேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் லோன் போட்டு ஒரு பைக் எடுத்துருக்கீங்க, அதுக்கு லோன் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா ரெடி கேஸ் கொடுத்து ஒரு பையனுக்கு தேவையான அமௌண்ட்டை கட்டி அந்த பணத்தை
செலவு பண்ணி ஒரு வண்டியை வந்து கொடுக்கும்போது அந்த பையனுக்கு 18 வயசு கூட இல்லாத ஒரு பையனுக்கு அவ்வளவு செலவு பண்றது. பொண்ணு கட்டி வைக்கும், பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்கும்போது அப்ப என்ன ஆகும், பையன் அவனுடைய விருப்பத்துக்கு பைக் எடுக்கும் போது அப்புறம் கல்யாணத்தையும் அவன் விருப்பத்துக்கு பண்ணணும்னு நினைப்பான். சரி, விருப்பத்துக்கு பண்ணணும்னு நினைக்கிறது தவறு இல்லை, ஆனா 6 மாசம் 3 மாசத்துல வாழ்க்கையை வந்து முடிச்சுக்கிறாங்க. இப்ப இங்கிட்டு பாத்தீங்கன்னா பொண்ணுங்க ஆரம்பத்துல பொண்ணுங்களை வந்து மேக்சிமம் அம்மாவோட லிங்க்ல இருப்பாங்க. பேரண்ட்ஸ்ல அப்பாவோட இருக்காங்களோ இல்லையா, அம்மாவோட லிங்க்ல இருப்பாங்க. ஒரு ஏஜுக்கு அப்புறம் அப்பாவோட லிங்க்ல இருப்பாங்க. ஆனா இப்ப 2 பேரோட லிங்க்கும் இருக்க மாட்டேங்குது. அம்மா அப்பா 2 பேரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. உடனே இது பிள்ளைங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இதுல ஏதாவது ஒரு பையனோட பேசுறது பழகுறது, அப்புறம் அந்த பையனை தேடி போயிட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு திருப்பி வந்து அதே அப்பா அம்மா கையில தான் உட்காந்துருக்காங்க. இந்த பாட்டை எடுக்கிறவங்க பாத்தீங்களா, இந்த பாட்டை எடுக்கிறவங்க சொல்றதா இல்ல இந்த பாட்டை இதை வச்சுதான் எடுத்தாங்கன்னு சொல்றதான்னு தெரியல. ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு குழந்தைங்களை வளர்க்குறவங்க ஆரம்பத்துல இருந்தே நல்லது கெட்டதை சொல்லி வளருங்க. நம்ம குடும்பத்தோட சூழ்நிலை இதுதான், இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க வளரணும் அப்படின்னு சொல்லி வளர்த்தீங்கன்னா தான் அப்படின்னா பணம் காசு கைக்கு வந்தாலுமே பிள்ளைய கண்ட்ரோலா இருக்குங்க. இப்ப நான் வளரும் போது என்னுடைய சர்க்கிள்ல இருக்க எல்லாருக்குமே ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருந்தது, சிகரெட் பழக்கம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனா எங்களுக்கு வந்து எனக்கு வந்து மேக்சிமம் எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. செல்ஃப் கண்ட்ரோல் இருக்க ஒரு குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவா அதோடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வளர்ந்துகிட்டே போகும். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா, அதாவது ஒண்ணு சொல் புத்தி இல்ல சுய புத்தி இருக்கணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருந்தா தான் அந்த பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் வாழ்க்கையில உருப்படும். உங்க குழந்தைங்க இருந்துச்சுங்கன்னா கேட்கிற பாட்டு, காதுல கேட்கிற பாட்டு முதல் கொண்டு பாக்குற படம் வரைக்கும் நல்ல விஷயமா இருந்தாதான் மனசும் அந்த நல்வழி பாதையில போகும். எல்லாம் குத்து பாட்டு இந்த மாதிரி பாட்டா கேட்டுட்டு அப்ப அதுல செய்யறது சரியா இருக்கும்போது நம்ம ஏன் செய்யக்கூடாதுன்ற எண்ணம் வந்து நிறைய போயிருது. பிள்ளைகளை வளர்த்தீங்கன்னா கவனமா வளர்த்துக்கோங்க.